அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்ப வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சாரதாம்மா கிட்டயும், "எங்களால வந்து உங்க 2 பேருக்குள்ள சண்டை வேண்டாம். இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வரல. மேட்ரிமோனில உங்களுக்கு அந்த கார்த்திக் பையன புடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் வேணா அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்." அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. அதுக்கு காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு அவர் வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் என்ன ஆச்சுன்னு?" சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "யார் சொன்னாலும் நம்பிடுவாரா? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும். நீங்க என்ன பத்தி தப்பா சொன்னாலும், அது உண்மையா பொய்யான்னு என்ன கேட்டு தான் அவர் முடிவு பண்ணியிருக்கணும். என்ன கேட்காம அவர் முடிவு பண்ணியிருக்காரு. காலம் முழுக்க அவர கல்யாணம் பண்ணிட்டு, நான் நல்லவன்லாம் என்னால நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது. அந்த மாரி ஆள் கூடலாம் என்னால வாழ முடியாது. அவர் வேண்டாம் அப்படின்ற மாரி காவேரி கோவமா பேசுறாங்க. இத கேட்ட விஜய் பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு தகுந்த மாரி வேற எதனா பாருங்க. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இத நினைச்சு சாரதாம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு காவேரி திட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொம்பள பொண்ணுக்கு இவ்ளோ திமிரு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரிலேட்டிவான காம்படிஷன் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாரி தான் மதர்ஸ் டே வருது இல்லையா? அதுல அம்முக்கு அம்மாவா காவேரி கலந்துக்கிறாங்க. அந்த கேம்ல அம்முவும் காவேரியும் வின் பண்ற மாரி காமிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப அம்முக்கும் நம்ம காவேரிக்கும் நடையில இருக்கிற அந்த பாண்டிங்க வந்து அதிகமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மதர்ஸ் டே காம்படிஷன் அப்படின்ற மாரி மூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாரி தான் விஜய் வந்து கொஞ்சம் தள்ளி போனா நம்ம காவேரிக்கு வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண போறாரு. அது மூலமா பார்த்தீங்கன்னா, அவர் நம்மகிட்ட பேசலேன்னு சொல்லி குழப்பி, நம்ம காவேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரப்போது. விஜய வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நடுவுல ரம்யா கேரக்டர் இருக்கு இல்லையா? அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசசிவ்னஸ் நம்ம காவேரிக்கு வருது. நம்ம விஜய் மேல. அத பேஸ் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம விஜய் தள்ளி போறாரு. காவேரி விஜய தொடர்ந்து லவ் பண்ண போறாங்க. அதுக்கான ட்ராக் இதுக்கப்புறம் வரப்போது. தொடர்ந்து காம்படிஷன், ஸ்கூல் ரிலேட்டிவான அப்டேட்ஸ் நம்ம அம்முக்கும், காவேரிக்கும் உள்ள பாண்டிங்க வந்து அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வராங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவா இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.